அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இனிமேல் நம்மளுடைய பகுதி மாதந்தோறும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்க போகிறது. அதில் எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்லேயும் கொடுக்கலாம். இன்று நாம் ஆவணி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2026 மேஷம் தொடங்கி மீனம் வரைக்குமான 12 ராசியினருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு நல்லது நடந்து விடாதா, ஏதாச்சும் ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நிகழ்ந்துராதா, அற்புதம் நடந்துராதான்னு நீங்கள் எல்லாம் ஏங்கிட்டு இருக்கிறது கிளியராக புரியுது. அதற்கான வாய்ப்புகளையும் கிரகங்கள் கொடுக்காமல் இல்லை. எந்த கிரகம் என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்க போகுதுங்கிறத இப்போ பகுதிக்குள்ளார போய் பார்க்கத்தான் போகிறோம். அதுலேயும் குறிப்பாக நான் எப்போதுமே சொல்வதுண்டு, கிரகங்களை நம்மளால் கைகளால் பிடித்து வைக்க முடியாது, அது சுற்றி கொண்டே தான் இருக்கும். சில நேரங்களில் அது நற்பலன்களை தரும், சில நேரங்களில் அது கெடுபலன்களை தரும். உங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எண்கணித ரீதியான பரிகாரங்களை நாடுங்கள். அதுலேயும் உங்களுக்கு தற்போது அமைந்திருக்கக்கூடிய பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களின் படி எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத இலவச பொது பலனாக தரப்போகிறேன். அதை பற்றின குறிப்புகள் இந்த பகுதியின் இறுதியில் வருது. தயவு கூர்ந்து நம்ம பகுதியை இறுதி வரைக்கும் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புகிறவங்களுக்கு நான் அந்த இலவச பலன்களை தருவதாக இருக்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். கும்பராசிக்கு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான நற்பலன்களை தரப்போகிறது? கும்பராசிக்கு இன்னும் 7.5 சனி முடியலை. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். 7.5 சனி முடியாமல் உங்கள் லைஃப்பில் நிறைய குழப்பங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸை அது கொடுத்துக்கிட்டே இருக்குது. நம்ம சாதாரணமாக ஒரு விஷயம் நம்ம உடம்பு திடகாத்திரமாக இருக்கும்போது சாதிக்க முடியாத விஷயத்த கூட நம்ம சாதிச்சிடலாங்கிற ஒரு மனத்தெளிவும் தெம்பும் இருக்கும். உடம்பு சரியில்லாத சமயத்தில் ஈஸியாக செய்ய வேண்டிய ஒரு விஷயத்துக்கு கூட நம்ம அவ்வளோ கவலைப்படுவோம். இதை கூட நம்மளால் நகர்த்தி வைக்க முடியலையே, நம்ம உடம்பு இப்படி போட்டு படுத்துதே அப்படின்னு பயப்படுவோம். அது மாதிரியான ஒரு நிலையை சனி பகவான் இப்போது உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். 7.5 சனி முழுசாக முடியல. அதே சமயத்தில் ஒரு ஆறுதல் பரிசாக உங்களுக்கு சனி வக்ரம் பெற்று தன்னுடைய பலத்தை குறைத்து கொண்டுள்ளார். இத்தனைக்கும் உங்களுடைய ராசியின் அதிபதியே அவர் தான். அவர் உங்களுக்கு நல்லது செய்யாமல் வேறு யார் நல்லது செய்ய போகிறார்? அதனால் முடிந்தவரை அவர் ஏதேனும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ அவர் பலம் குறைந்து விட்டார். அப்போ உங்களுக்கு ஏதேனும் ஒரு ரூபத்தில், அதுவும் உச்சம் பெற்ற குருவின் பார்வையை வேற வாங்குகிறார். ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறதை ஏற்படுத்தி தர காத்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் புரிந்துக்கலாம். இவ்வளோ நடக்கலைனாலும் இப்போ முயற்சி பண்ணுங்க, கொஞ்சம் நடக்கும். ஆனால் ஒரு மனக்குழப்பமோ அல்லது ஒரு தேவையில்லாத ஒரு பயமோ இருந்துச்சுன்னா அதை போக்கிக் கொள்ளுங்கள். இதற்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் செவ்வாயும் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் நிற்கும் பொழுது அது கொஞ்சம் இந்த மாதிரியான ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்லாம் கொடுக்க தான் செய்யும். ஒரு விதமான ஒரு தாழ்வு மனப்பான்மையை கூட ஏற்படுத்தும் ஒரு சில பேருக்கு. அதெல்லாம் தூக்கி வச்சிருங்க. நம்ம இப்போதைக்கு நம்ம லைஃப்பில் நம்ம வெற்றி பெறுவதை பற்றி மட்டும் யோசிப்போம். யாரையும் கம்பேர் பண்ண வேண்டாம் நீங்கள் நினச்சிக்கினாலே போதும், உங்களுக்கு வெற்றிங்கிறது உறுதியாக கிடைக்கும். ஆரோக்கிய ரீதியான குறைபாடுகள் சரியாகும். அதே சமயத்தில் புதுவிதமான ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ஜலதோஷமாக இருந்தாலோ காய்ச்சலாக வந்தால் கூட இம்மிடியேட்டாக நீங்கள் மருத்துவரை அணுகி சரிப்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு பக்கம் சரி பண்ணிவிட்டு தெளிய வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு பக்கம் சரியாகும், இன்னொரு பக்கம் இன்னொன்று புதுசாக வரும். அது மாதிரி இருக்க நிலை. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப விட்டேந்தியான மனநிலையில் ரொம்ப ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. சில நேரங்கள் அது மாதிரியும் செயல்படுத்தும். இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அல்லதும் நல்லதும் கலந்தே இருக்குது. இது முழுமையாக சீரடைவதெல்லாம் அடுத்தடுத்த மாதங்களில் நல்லது நடக்கவே போகிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் விவேகத்தோட மனத்தெளிவோட இறைவனை வணங்கி நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு வெற்றியை தரும். கும்பராசி நீங்கள் கும்பராசினர் இந்த சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு சதுர்த்தி அன்னைக்கு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ சந்திரன் வானத்தில் பிறையாக தெரியக்கூடிய அந்த அமாவாசை முடிந்து பிறை தெரியக்கூடிய நாள் அந்த சங்கடஹர சதுர்த்தி வரும். அந்த இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் அந்த பூஜை அட்டன் பண்ணுங்கள். ஏதேனும் அருகில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற விநாயகர் ஆலயத்தில்
ஒரு சாயந்தரம் ஒரு 5:30 மணி 6 மணிக்கு அந்த பூஜையை ஆரம்பித்து நீங்கள் அதை கலந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நன்மைகள் அப்படிங்கிறது அதிகமாகும். சில பேர் இப்போ இருக்கக்கூடிய உத்தியோகத்தை விட்டுட்டு வேறு எதுக்காச்சும் ஜம்ப் பண்ணலாமா, இப்போ செய்துட்டு இருக்கிற வியாபாரத்திலேயே இன்னும் சில சர்வீசஸ் ஆட் பண்ணலாமான்னு நினச்சிருப்பீங்க. அந்த முடிவுகளை கொஞ்சம் தள்ளி வைங்க. அடுத்த மாதங்களில் அதை செய்து கொள்ளலாம். இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு ஏற்கனவே நீங்கள் செய்து கொண்டிருந்த விஷயங்களில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் இருந்தீங்கனாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி நீங்கள் போகலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஆவணி மாத பலன்களில் மாத்திரம்தானே இந்த சேஞ்சஸ்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆவணி முடிந்து மறுபடியும் வேற ஒரு கிரகநிலைகள் வரும் பொழுது நம்ம லைஃப் எப்படி இருக்குமோங்கிற கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம்னா எண்கணித ரீதியான பரிகாரங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய லைஃப்பில் உங்கள் பெயரே மந்திரமாகவும் உங்களுடைய உடலை இயக்கக்கூடிய எந்திரமாகவும் அதனை மாற்றிக்கொண்டால் அது உங்களுக்கு பெரும் பலத்தை கொடுக்கும், லைஃப் லாங்குக்கும் நன்மையை கொடுக்கும். இந்த ஒரு 30 நாள் காலகட்டம் மட்டும் வேண்டாம் சார், எனக்கு லைஃப் லாங்குக்குமே எனக்கு நல்லது நடக்குமான்னு கேட்டால் அதுக்கு எண்ணியல் தீர்வை நீங்கள் பதிலாக பெறலாம். அதை பற்றியெல்லாம் நான் அடுத்தடுத்து சொல்ல போகிறேன். கவனமாக கேட்டுட்டு அதன்படி செயல்படும் பொழுது இப்போ நான் சொன்ன இறை பரிகாரத்தோடு சேர்த்து இந்த காலபைரவ வழிபாடுன்னு சொன்னேன் இல்லையா, அதோடு சேர்த்து இதையும் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகுந்த நற்பலன்கள் அப்படிங்கிறது உறுதியாக உருவாகவே போகிறது அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக நம்பலாம். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது ஆவணி மாத பலன்கள். இந்த 2026 ஆவணி மாதத்துல உங்க வாழ்க்கையில என்னென்ன நிகழ்வுகள் நிகழப்போகுது அப்படிங்கிறத தெளிவாக கண்டு கழித்திருப்பீர்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்ப எண்கணித பலன்கள் உங்களுக்கு நான் இலவச பொது பலன்களாக தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பொது பலன்கள். மறுபடியும் அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிறேன். அதுல உங்க பிறந்த தேதியின் குணாதிசயங்கள், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்கள்ல கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை நான் அனுப்புகிறேன். தயவு செய்து யாரும் கமெண்ட்ல போடாதீங்க. கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் மாத்திரம் அனுப்புங்க. நிறைய பேர் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிட்டு என்னோட ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இது சார்னு அப்புறம் அனுப்புறீங்க. தயவு செய்து டைரெக்டாக உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. சர்டிஃபிகேட்டில் என்ன இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. யாரெல்லாம் வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய வியாபார பெயரையுமே கூட நீங்கள் இது போல் அனுப்பி சரிபார்த்து கொள்ளலாம். உங்களுடைய வியாபார பெயரையுமே ஆங்கில எழுத்துக்களில் தான் அனுப்பணும். உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருக்கீங்க, நியூ பார்ன் பேபியாக இருக்காங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர், இந்த 3 தகவலையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.